Good morning students. Standard 10th standard last classல வந்து நம்ம யூனிட் 3 ப்ரோஸ் empowered woman navigating the world இந்த ப்ரோஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா empowered woman navigating the world அப்படின்னா ஸோ இந்தியன் நேவியில் வந்து ஒரு 6 உமன்ஸ் வந்து வேர்ல்டை வந்து சுற்றி வர போகிறாங்க செயில் போட்டில். அந்த போட்டோடைய நேம் வந்து ட்ரானி. ஸோ அந்த போட் வந்து எங்கே நம்ம இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. இந்த ஸ்கீமுக்கு வந்து இந்த நேவிகேட்டிங் பண்ணுறதுக்கு வந்து நாவிகா சாகர் பரிகர்மா அப்படிங்கிற நேம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ இவங்க வந்து எப்போ வந்து இந்த வாயேஜ் பயணம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 10th September 2017 கோவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த எப்போ முடிக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா 21st May 2018 முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து 254 days இதுக்கு கவர் பண்ணுறதுக்கு எடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ take your book page number 61. ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 61ல் an interview with the crew members இந்த பேசேஜில் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ an interview with the crew members, India's all-woman Navy crew who went around the world in 254 days have shared their experiences about their great voyage in an interview. Through their personal experiences, we really come to know their hardships and unpredictable challenges they have faced all through their expedition. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து இந்த வாயேஜ் பயணம் வந்து போயிட்டு வந்துட்டாங்க. 254 days வந்து எடுத்துக்கிட்டாங்க. அது போயிட்டு வந்து அந்த வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ராவலை அவங்க ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு இது வந்து இப்போ ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் நல்லபடியாக ரன் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க. இப்போ கிரிக்கெட் பார்க்குறீங்க, மேட்ச் முடிஞ்சோடனே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ச் முடிஞ்சோடனே 2 டீம் கேப்டன் பேசுவாங்க, மேன் ஆஃப் த மேட்ச் பிளேயர் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கும் பேசுகிற மாதிரி இப்போ நம்ம பொலிட்டிஷியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் முடிஞ்சதும் அதுக்கு வந்து நாங்கள் இதுக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க இன்டர்வியூவில் கொடுப்பாங்க, பேட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் பேட்டி எடுக்கிறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேட்டி மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அந்த இன்டர்வியூ மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா அவங்களுடைய வாயேஜ் பயணம் வந்து எந்த அளவுக்கு கடினமாக இருந்தது, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி, அந்த என்ன மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணாங்க ப்ராப்ளம்லாம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிறதுலாம் தான் இந்த இன்டர்வியூவில் பார்க்க போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க, இன்டர்வியூவர் கேட்குறாரு, how well were you acquainted with the sailboat before you took up the task அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வந்து இன்டர்வியூவர் வந்து கேட்குறாரு, இவங்க 6 பேர்த்தையும் உட்கார வச்சு கேட்குறாங்க. அதாவது how well were you acquainted with the sailboat before you took up the task. acquainted அப்படிங்கிறதுனா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த செயில் போட்டில் வந்து நீங்கள் இந்த டாஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த போட்டில் ஓட்டி உங்களுக்கு ஏதாவது பழக்கம் இருக்கா, இல்லை கடலில் பயணித்தது உங்களுக்கு அனுபவம் இருக்கா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா, அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வர்த்திகா ஜோஷி வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, none of us was acquainted with a sail boat or ocean going boat. None of us had sailed before, nor are women officers allowed entry in compact platforms as yet. At first, it was difficult to take the boat out to sea from one point to another, but we slowly built upon it through 3 years of training. So அந்த கொஸ்டினுக்கு வந்து வர்த்திகா ஜோஷி வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. அதாவது none of us was acquainted with sailboat or ocean going boat. எங்களை 6 பேர்த்துல யாருமே வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் செயில் போட்லேயோ இல்லை ஓஷன் ட்ராவலிங் போட்லேயோ போய் எங்களுக்கு பழக்கம் கிடையாது, எங்களுக்கு அனுபவமும் இல்லை, நாங்கள் பழகினதில்லை. பிகாஸ் ஏன் அப்படின்னா உமன் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்போல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி ட்ராவலிங்க்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு நாங்கள் தான் வெரி ஃபஸ்ட் டைம் அதை பண்ணுறோம். ஸோ உமனால் முடியுங்கிறதுக்காக பண்ணுறதுக்காக தான் இதை ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ நாங்கள் அதை இந்த இது பண்ணுறதுக்கு இந்த பயணம் இந்த வாயேஜ்
இந்த ட்ராவலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு போட் எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் போக போக பொறுமையாக வந்து இவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ இவங்க எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக போட் எடுத்துகிட்டு கிளம்பிடல. ஸோ இந்த ட்ராவலிங்க்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 years ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த வாயேஜ் இந்த ட்ராவலிங்கே அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க, அதாவது எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, கேன் யூ டெல் அஸ் அபவுட் த ட்ரைனிங் யூ ஹேட் அண்டர்கோன் பிஃபோர் திஸ் எக்ஸ்பெடிஷன். ஸோ நீங்கள் இந்த பயணம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டீங்க, எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க தான் இந்த 6 க்ரூ மெம்பர்ஸ், வர்த்திகா ஜோஷி, ஐஸ்வர்யா, பாயல் குப்தா இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து இன்டர்வியூர், கொஸ்டின் கேட்குறவங்க. ஸோ இப்படி தான் உட்கார வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறாங்க, வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, we started with some theoretical courses on navigation, communication and weather prediction. Classroom courses are different from sailing outside, so we were given hands-on training like how to repair things and how to deal with emergencies. When the weather gets rough, if there is a medical emergency, and training was needed in tactical aspects as well. So அந்த கொஸ்டினுக்கு அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்கன்னா, வர்த்திகா ஜோஷி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு வெல் வேர் யூ கேன் யூ டெல் அஸ் அபவுட் த ட்ரைனிங் அண்டர்கோன், நீங்கள் எந்த மாதிரி ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஸோ அவங்க ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கல் கோர்சஸ் தான் எங்களுக்கு நடந்தது. நேவிகேஷன் இந்த மாதிரி ட்ராவலிங் பண்ணணுன்னா தியரிட்டிக்கல் கிளாஸ். இப்போ நம்மளே பார்த்துருப்பீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ரூமில் சொல்லிக் கொடுப்பாங்க, டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் கிளாஸஸ் அப்படின்வாங்க. அதே நீங்கள் லேபில் போயிட்டு ஃபிசிக்ஸ் லேப், கம்ப்யூட்டர் லேப், கெமிஸ்ட்ரி லேப், ஜுவாலஜி லேப், பாட்னி லேப் இதில் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அது வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கும் அப்படி தான் 2 விதமாக நடந்திருக்கு. இந்த தியரிட்டிக்கல் கோர்சஸில் வந்து என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, கம்யூனிகேஷன் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேஷன் வந்து எந்த மாதிரி கம்யூனிகேஷன் அப்படின்னா, ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இந்த செயில் போட்லேருந்து இங்கே லேண்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெதர் ப்ரெடிக்ஷன், வெதரை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும், எந்த மாதிரி காற்றழுத்தம் இருக்கும் அப்படிங்கிறத எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாங்கிறதும் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 years கோர்ஸில் இதெல்லாம் வந்திருக்கு. கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செயிலிங் அவுட் சைட். ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் புதுசாக இருந்தது. கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்து நம்ம லிசன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறது தான். ஆனால் அதை வந்து ப்ராக்டிக்கலாக செய்யும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு. ஸோ வி வேர் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்கன்னா, ஹவு டு ரிப்பேர் திங்ஸ் அண்ட் ஹவு டு டீல் வித் எமர்ஜென்சி. இப்போ செயில் போட்டில் போகிறோம், சின்ன கோளாறுகள் இருந்ததுன்னா ரிப்பேர் ஆனால் அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதுனாலும் அந்த ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தால், இந்த இஷ்யூ இருந்தால் இது இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சிஸ், ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும், இப்படிலாம் வரலாம். ஏன்னா இவங்களுக்கு டீச் பண்ணுறவங்களாம் இப்போ டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், நாங்கள் வந்து இந்த சப்ஜெக்டில் நல்லா லேர்ன் பண்ணி நாங்கள் கற்று வச்சுருக்கோம், நீங்கள் இதுக்கு புதுசு, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாங்கள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி சொல்லித்தரோமா. கிளாஸ் எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எக்ஸாமில் எப்படிலாம் எழுதணும், கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த செயில் போட் ட்ராவலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் இதுக்கு முன்னாடி போயிருப்பாங்களா, நேவி ஆஃபீஸர்ஸ், அவங்களாம் தான் கிளாஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க போகும்போது அந்த அனுபவங்கள்லாம் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வென் த வெதர் கெட்ஸ் ரஃப், ஒரு வெதர் வந்து ரஃப் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது நான் சொல்கிறேன் இல்லைங்களா, கிளைமேட் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம், திடீர்னு மழை பெய்யும், புயல் அடிக்கும், விண்டு ஃபோர்ஸாக வரும், அந்த மாதிரி வந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி எமர்ஜென்சிக்கு எப்படி நம்ம அந்த டைமில் நம்ம ஆக்டிவாக இருக்கணும். அப்புறம் மெடிக்கல், அதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஒருத்தருக்கு எதாவது அடிப்படுது, இல்லை ஏதாவது இப்போ ட்ராவலிங் டைமில் வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகிறது, ஃபெயிண்டிங், அதான் மயக்கம் வர்றது, இந்த மாதிரிலாம் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ட்ரைனிங்கில் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு வர்த்திகா ஜோஷி ஆன்சர் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, we underwent our basic sail training courses in Mumbai at the Indian Naval Watermanship Training Center.
INWTC Indian Naval Waterman Ship Training Center. இதில் தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. And at various schools in Southern Naval Base in Kochi. We even sailed on INSV Maadai to Mauritius in 2016 and 2017 and back, and also to Cape Town in December 2016. We were trained for almost 3 years to prepare for the voyage. Since the boat was old, it had minor leaks and repairs. Also, we ran out of water and food soon. So the trip was a tutorial for us on how to manage food, water and even electricity during the big voyage. So ஐஸ்வர்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது மும்பையில் வந்து எடுத்துக்கிட்டோம். எங்கே எடுத்துக்கிட்டாங்கன்னா INWTC இந்தியன் நேவல் வாட்டர்மேன் ஷிப் ட்ரைனிங் சென்டர், அங்கே தான் வந்து மும்பையில் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் சதர்ன் நேவல் பேஸ் கொச்சி சைட்லேயும் நிறையா இது வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. இந்த 3 வருஷம் ட்ரைனிங் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கா ஐஸ்வர்யா. அப்புறம் ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் நேவல் வெசல் ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஷிப் வெசல் வந்து மாதை தான், அதுதான் ஃபஸ்ட்டு ஷிப்பு, ஃபஸ்ட்டு போட் செயில் போட். செகண்ட் செயில் போட் தான் இப்போ இவங்க போகிறது இந்த INSV ராணி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதேங்கிற செயில் போட்டில் வந்து இவங்க மொரீஷியஸ் அப்படிங்கிற இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மும்பையிலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. எப்போனா 2016 2017 ஃபஸ்ட்டு சின்ன சின்ன இடமா ட்ராவல் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் தான் ஃபுல் அதாவது வேர்ல்டே ரவுண்ட் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக சின்ன சின்ன இடங்களுக்கு போயிட்டு வராங்க. அப்போ அந்த மாதை அப்படிங்கிற போட் வந்து ஃபஸ்ட்டு இந்தியனில் ரெடி பண்ண செயில் போட்டு. அதில் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஓல்டு போட் அப்படிங்கிறனால அதில் வந்து பார்த்திங்கன்னா மைனர் லீக்ஸ் இருந்துதான், சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த போட்டில் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக இவங்க என்னெல்லாம் தியரிட்டிக்கலாக கிளாஸ் ரூமில் கற்றுக்கிட்டாங்களோ அதை வந்து இந்த போட் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா போட்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன லீக்ஸு, சின்ன சின்ன மோட்டார் ரிப்பேர், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அது எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு அனுபவமாக இருந்தது. அப்புறம் அது இல்லாமல் அண்ட் ஆல்சோ வி ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் சூன், தண்ணியும் சாப்பாடும் சீக்கிரமாக தீர்ந்துருச்சான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ த ட்ரிப் வாஸ் எ டுட்டோரியல் ஃபார் அஸ் ஹவு டு மேனேஜ் ஃபுட், வாட்டர் அண்ட் ஈவன் எலக்ட்ரிசிட்டி டியூரிங் த பிக் வாயேஜ். ஸோ இந்த ட்ராவலிங் அப்போ இவங்களுக்கு வந்து வாட்டரை வந்து எப்படி சேமித்து வச்சுக்கணும்னு தெரியல, சீக்கிரமாக வாட்டர் தீர்ந்துருச்சு, சாப்பாடும் தீர்ந்துருச்சு. ஸோ இது வந்து இந்த ட்ராவல் வந்து அவங்களுக்கு ஒரு லெசனாக இருக்குது. எப்படின்னா அடுத்தது அந்த வேர்ல்டை சுற்றி வர போகிறாங்க, உலகத்தையே சுற்றி வர போகிறாங்க. அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு அனுபவம், இந்த சின்ன ட்ராவலிங் வந்து அவங்களுக்கு ஒரு அனுபவம். அப்போ நம்ம தண்ணி எந்த அளவுக்கு முக்கியம், நம்ம இவ்வளோ சீக்கிரமாக தீர்த்துட்டோம், அப்போ எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கணும், குடிக்கிற தண்ணி எவ்வளோ நம்ம சேஃபாக வச்சுக்கணும், ஃபுட்டு எப்படி பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி எப்படி சேவ் பண்ணிக்கணுங்கிறதுலாம் இவங்க நாங்கள் இந்த ட்ரைனிங்கில் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸாக இருந்தது அப்படின்ட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருந்தது, என்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஐஸ்வர்யா ஆன்சர் பண்ணுறாங்க, out of the 30 women who had applied, 6 of us were shortlisted based on the little survival skills we showcased. The crew was mentored by Commander Dilip Donde, but after I was told about the flare-ups at sea, I even had second thoughts about joining the team. So என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி உங்கள் 6 பேர்த்த செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஐஸ்வர்யா சொல்கிறான், அவுட் ஆஃப் 30 உமன், அப்போனா இந்த வாயேஜ் இந்த பயணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நேவியிலேருந்து 30 உமன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 30ல் வந்து இந்த 6 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 30 பேர்த்தில் இவங்க 6 பேர் எப்படி செலக்ட் ஆனாங்க அப்படின்னா சர்வைவல் ஸ்கில்ஸ், இவங்க அதுக்குன்னு ஏதாவது ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு, ஓரல் டெஸ்ட். இப்போ நம்ம வந்து போலீஸ் செலெக்ஷன் ஆகிறோம், ஆர்மி செலெக்ஷன் ஆகிறோம் அப்படின்னா எப்படி வந்து நமக்கு ஃபிட்னஸ் வைப்பாங்க, அதே மாதிரி நம்மளுடைய நாலேஜும் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் எழுதி நம்ம ரிட்டன் டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லேயும் பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி இந்த வாயேஜுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதெல்லாம் அவங்க டெஸ்ட் மாதிரி வச்சு
அதில் சக்ஸஸாக இருந்தவங்க தான் இந்த 6 உமன்ஸ். ஸோ மொத்தம் 30 பேர்த்தில் இந்த 6 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. இவங்களுக்கு வந்து மென்டார்னா ஒரு ஆலோசகர், அறிவுரை வழங்குறவர், ஆலோசகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து யாருன்னா திலீப் தோண்டே அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த 6 பேர்த்துக்கு இருந்தாங்க. ஸோ இவங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கடலோடைய ஐஸ்வர்யா வந்து கேள்விப்படுறா என்னன்னா ஃப்ளேர் அப்ஸ் அட் சி. ஸோ கடலோடைய அலைகளுடைய அலைவரிசைகள் வந்து பற்றி அப்போ தான் கேள்விப்படுறா. இந்த அளவுக்குலாம் இருக்கும் பிரச்சனை, இப்படிலாம் வரலாம், ஸோ புயல் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு கேள்விப்படும் போதெல்லாம் அப்புறம் தான் வந்து என்ன ஐ ஈவன் ஹேட் செகண்ட் தாட்ஸ் அபவுட் ஜாயினிங் தி டீம். அவள் வந்து என்ன ஐஸ்வர்யா என்ன சொல்கிறான்னா, எனக்கு இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இன்னொரு டைம் யோசிக்கலாமா, இந்த டீமில் ஜாயின் பண்ணலாமா வேணாமா, இல்லை நம்ம பேசாமல் நம்ம இங்கேயே இருந்துருக்கலாம், எதுக்கு நம்ம போகணும், இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற அளவுக்குலாம் அவள் ஐஸ்வர்யா வந்து யோசிச்சிருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். இன்டர்வியூ வந்து அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஹவு டிட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரியாக்ட் வென் யூ டோல்டு தெம் அபவுட் திஸ் எக்ஸ்பெண்டிஷன்? உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய அம்மா அப்பா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி வந்து இதை ரியாக்ட் பண்ணாங்க? நீங்கள் இந்த மாதிரி ட்ராவலிங் பண்ண போகிறீங்க, இந்த பயணம் மேற்கொள்ள போகிறீங்க அப்படிங்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வர்த்திகா ஜோஷி வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. அவர் families did have a hard time, but that was because most of them had never even seen the sea. 4 of us are from the mountains. The first time my parents saw the ocean was when I invited them to visit. But once they saw that we are doing well and looking after ourselves, they were quite supportive. They were apprehensive and supportive too. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் சொல்லும் போது ஆக்சுவலாக அப்போல்லாம் எங்களுடைய ஃபேமிலியெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் யாருமே வந்து பெரிய அளவில் எங்கள் ஃபேமிலி வந்து பேக்ரவுண்ட் கிடையாது, நாங்கள் வந்து வெல்த்னஸ் கிடையாது, எங்ககிட்ட கஷ்டப்படுற குடும்பம் தான் எங்கள் 6 பேர்த்து குடும்பமும். அது இல்லாமல் அதில் ஒரு 4 ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா கடல்லே இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததே கிடையாதான், யாருமே கடலையே அவங்க பார்த்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா மவுண்டன் சைடு நாங்கள் வந்து மலைகள் சார்ந்த பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த 6 பேர்த்துல 4 பேர் ஃபேமிலி வந்து மலைகள் சார்ந்தது. இப்போ நம்ம எடுத்துக்கோங்க, நம்ம சேலமில் இருக்கோம் சரிங்களா. இப்போ நம்ம சேலமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடல் கிடையாது, நம்மகிட்ட வந்து கடல் இல்லை. இப்போ இதே வந்து சென்னை அங்கே போனீங்கன்னா கடல் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்மலாம் வந்து கடலில் பார்க்காம வளர்ந்துட்டு வரோம். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க கடல் வந்து அவங்களுக்கு சர்வ சாதாரணமாக இருக்கும். நம்ம போனோம்னா தான் கடல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறது, ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம், ஜாயஸாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப இதாகிடுவோம். ஆனால் அவங்களுக்கு வந்து சர்வ சாதாரணமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 ஃபேமிலி வந்து கடலே பார்க்காதவங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த மொத்தம் 6 பேரண்ட்ஸும் வந்து கடலில் விசிட் பண்ணுறாங்க, வந்து பார்க்குறாங்க, இவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அதே மாதிரி இந்த 6 பொண்ணுங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க, எப்படி போட்டிங் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஹெல்ப் பண்ணி ஆதரவாக இருந்துக்கிறாங்க, இதையும் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. தன்னுடைய பேரண்ட்ஸ் முன்னாடி இவங்க வந்து ட்ராவல் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அப்ரஹென்சிவ் அப்படின்னா பயமாகவும் இருக்குது, அதே டைம் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. சரி பண்ணுமா, நீ பண்ணு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வர்த்திகா ஜோஷி வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் வேர் யுவர் எய்ம்ஸ் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தெம்? உங்களோட எய்ம்ஸ் என்ன, அதை எப்படி வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க, உங்கள் எய்மை எப்படி அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வர்த்திகா ஜோஷி சொல்கிறா, ஐ வாண்டட் டு மேக் ஷூர் தட் ஐ கம்ப்ளீட் திஸ் ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி. I didn't set out for a destination. It was the journey that mattered to me the most. So my contention was to make sure that we go by the rules of circumnavigation, which say that you don't have to use any auxiliary means of repulsion and you don't have to take anybody else's assistance. I grasped that completely.
ஸோ உங்களோட எய்ம்னா அது எப்படி அச்சீவ் பண்ணீங்க, அந்த ஒர்க்கை வந்து எப்படி அச்சீவ் பண்ணீங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு வட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க, ஸோ ஐ வாண்டட் டு மேக் ஷூர் தட் ஐ கம்ப்ளீட் திஸ் ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி. நான் வந்து இதில் வந்து கண்டிப்பாக இருந்தேன், அதாவது இந்த ஜேர்னியை வந்து ஹானஸ்டியாக நேர்மையாக முடிக்கணும்னு தான் நான் மனசில் ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டேன், இதை வந்து நம்ம எதுவும் ஏமாற்றாமல் ஹானஸ்ட்டாக இருக்கணும், இந்த இதை முடிக்கணும். ஸோ நான் வந்து டெஸ்டினேஷன் என்னுடைய இலக்கை நோக்கி நான் போகலை. ஸோ நம்மளோட அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேர்ல்டை வந்து சுற்றி வந்துடணும், வந்துட்டால் நம்ம சக்ஸஸ் அப்படின்னு நினச்சி நாங்கள் போகலை, நம்ம அதோட கடமை முடிஞ்சுன்னு நினச்சி நாங்கள் போகலை. ஸோ நாங்கள் இதை வந்து ரொம்ப இந்த ஜேர்னி வந்து ரொம்ப முக்கியமாக நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன்னா இதை நம்பி இதை சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா நிறையா பேர் இதனால் வெளியில் வருவாங்க, கேர்ள்ஸ்லாம் வெளியில் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்க வந்து அவங்க டெஸ்டினேஷனுக்காக மட்டும் இதை செய்யலை. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களா, சர்க்கம் நேவிகேஷன் இதை சுற்றி வரும்போது அதோடைய ரூல்ஸ் எல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது யார்கிட்ட இருந்தும் ஹெல்ப் வாங்கக்கூடாது. உங்கள் ட்ராவலிங்கில் நீங்கள் 6 பேர் மட்டும்தான் இதை போட்டை ட்ராவல் பண்ணி சுற்றிட்டு வந்திருக்கணும். வேறு எந்த ஷிப்ஸ் மூலியமாவோ இல்லை வேறு ஆள் மூலியமாவோ நீங்கள் ஹெல்ப் கேட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த வந்து ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் தெளிவாக இருந்தோம். ஐ கிராஸ்ப்ட் தட் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் பாருங்கள், யூ டோன்ட் ஹாவ் டு டேக் எனிபடி எல்ஸ் அசிஸ்டன்ஸ், யார்கிட்டையும் நீங்கள் ஹெல்ப் கேட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ரூலில் நாங்கள் தெளிவாக இருந்தோம். ஸோ எங்களுடைய எய்ம் வந்து இதுதான், பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கணும், நேர்மையாக முடிக்கணும்னு தான் நாங்கள் நினச்சோமே ஒழிய ட்ராவல் பண்ணால் போதும்னு நாங்கள் நினைக்கல, நேர்மையாக செய்யணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம், அதுதான் எங்களுடைய எய்மு அப்படின்னு சொல்லி வட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் யுவர்ஸ் that enabled you to complete this expedition successfully. உங்ககிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி வந்து சொல்லுங்கள், எந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து இந்த வாயேஜ் இந்த பயணத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வட்டிகா ஜோஷி சொல்கிறா, whenever the winds dropped it wouldn't have taken me even a fraction of a second to switch on the engine and say let's go 1 mile ahead, but inside of me something poked me and said that you have to be honest with yourself and this expedition has to be done with honesty. I am glad that we were able to finish it successfully without the use of engine at all. ஸோ அதாவது என்ன குவாலிட்டி உங்களுக்கு வந்து உங்கள் பயணத்தை முடிக்கிறதுக்கு வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு உதவுனுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எப்போல்லாம் விண்டு வந்து ட்ராப் ஆணுச்சோம், இப்போ செயில் போட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த பாய்மரம்னு சொல்லுவோம், அந்த துணி மாதிரி மேலே கட்டியிருப்பாங்க, அந்த காற்று அடிக்கிற திசையை பார்த்து இருப்பினாங்க அவங்க ட்ராவல் ஆகும், போட் மூவ் ஆகும். ஸோ எப்போல்லாம் வந்து காற்றழுத்தம் வந்து கம்மியாகுதோ நான் வந்து யோசிக்காமல் வந்து என்ஜினை வந்து ஆன் பண்ணிடுவேன், ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் காற்று வர டைம் வரைக்கும் நாங்கள் மூவ் பண்ணிடுவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு மைல் போயிடலாமே, காற்று வந்தான்னா நம்ம மோட்டர்லேயே என்ஜின்லேயே ஆன் பண்ணிட்டு போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் கூட பண்ணது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து இதை ஹானஸ்டியாக முடிக்கணும், இந்த ரூல்ஸ் படி நாங்கள் ஹானஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இவங்க நினச்சாங்கன்னா என்ஜின் ஆன் பண்ணி போயிடலாம், ஏன்னா இவங்களை யாரும் பார்க்க போகிறது கிடையாது, கடலில் இவங்க மட்டும்தான் இருக்க போகிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்களாம், என்ன ரூல்ஸோ அந்த ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து என்ன சொல்லுமா அவங்களுக்குள்ளே, தட் யூ ஹாவ் டு பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப், நம்மளுக்கு நம்மளே ஹானஸ்ட்டாக இருந்துக்கணும். அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்களா, தேவையான இடத்துல மட்டும்தான் என்ஜின் ஆன் பண்ணியிருக்காங்க, மற்ற டைம்லாம் அந்த விண்டு மூலியமாகவே அவங்க கடந்து வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஹானஸ்ட்டு தான் வந்து இந்த பண்பு தான் வந்து எங்களுடைய பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின், ஆஸ் த ஹெட் ஆஃப் த க்ரூ ஹவு டிட் யூ இன்வால்வ் த டீம். ஸோ நீ இந்த வட்டிகா ஜோஷி தான் வந்து டீமோடைய ஹெட்டு, நீங்கள் வந்து எப்படி டீமை வந்து இன்வால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வட்டிகா ஜோஷி ஆன்சர் பண்ணுறாங்க, we have all sailed and trained the same amount and everybody has their own way of dealing with the situation, but that was a good thing because we would discuss the different ways of solving a problem and choose the best one. In fact, I would say it was easier for us to collaborate and work together. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாருமே வந்து
ஒரே மாதிரி தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம், எங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவல் டேலண்ட் இருக்குது. ஸோ நான் கேப்டன் அப்படிங்கிறனால நான் மட்டும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாங்கள் எங்கள் 3 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி திறமையை அடிப்படையை வச்சு தான், ஸ்கில்ஸ் வச்சு தான் செலக்ட் பண்ணாங்க. எங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. எல்லா ட்ரைனிங்குமே எல்லாருமே தான் எடுத்திருக்கோம். அதனால் நான் கேப்டன் அப்படின்னு நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். எனக்கு ஒரு விஷயம், இந்த ப்ராப்ளம் இப்படி சால்வ் பண்ணலான்னு எனக்கு ஒரு விஷயம் தோணும். ஸோ அதே மாதிரி மீதி இருக்க 5 பேரும், மொத்தம் 6 பேருமே அவங்களுடைய ஐடியாவை சொல்லுவோம், ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். அந்த 6 ஐடியாவில் எந்த ஐடியா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நாங்களே டிஸ்கஸ் பண்ணி அதை சூஸ் பண்ணி ஓகே இப்போ இவங்க ஐடியா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மீதி இருக்க 5 பேரும் அந்த ஐடியாவுக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது எங்களுக்குள்ள ஈகோ கிளாஷஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஒரு இது இருந்ததுனால நாங்கள் ரொம்ப ஈஸியாக கொலாபரேட் ஆகிட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருந்தோம், ஒர்க் டுகெதர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க. ஸோ அதே கொஸ்டினுக்கு அப்படியே பாயல் குப்தாவும் ஆன்சர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, when you are out at sea, teamwork is the most important in the middle of the crisis. Even during the storm, when 3 people would be out on watch and other 3 who would be inside wouldn't be able to rest, somebody would heat the water and other person would heat the gloves because it was raining also. So team effort actually helped in navigating through the 20 hours long storm. I feel that if I had been alone, then it would have been a nightmare to deal with the challenges that the sea throws at you. ஸோ அப்படின்னு பாயல் குப்தா சொல்கிறாங்க. என்ன பாயல் குப்தா சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரு கடலில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டீம் ஒர்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் வரும் கடலில், நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். தனிமையாக போயெல்லாம் சாதிக்க முடியாது. டீமாக எஃபோர்ட் போட்டோம்னா மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு புயல் அடிக்குது அப்படின்னா 3 பேர் தான் வந்து போட்டுக்கு வெளியில் வந்து ட்ராவல் பண்ணுறதை வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. 3 பேர் உள்ளே இருப்பாங்க, ரூம்குள்ளே, அந்த போட்டோடைய ரூமில் இருப்பாங்க. அப்படின்னா அந்த ரூமில் இருக்கிறவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நாங்கள் 3 பேரும் வெளியில் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த 3 பேரும் உள்ளே என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுக்கு வந்து வாட்டரை ஹீட் பண்ணுறது, க்ளவுஸை ஹீட் பண்ணுறது, இந்த ஒர்க்லாம் அவங்க இருக்குமா. ஸோ யாருமே ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. 3 பேர் வெளியில் ஒர்க் பண்ணால் 3 பேர் உள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா வெளியில் புயலும் அடிக்கும், மழையும் பெய்யும். ஸோ வந்து ரொம்ப ஈரமாயிருச்சு, வெப்பம் இல்லை அப்படின்னா உடம்பு வாமாலுன்னா அது ப்ராப்ளம் கொடுத்துரும், உடம்புக்கு ப்ராப்ளம் கொடுத்துரும். அந்த மாதிரி எல்லாமே ஒர்க் பண்ணாங்க. டீம் எஃபோர்ட் வந்து ரொம்ப எங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. 20 மணி நேரம் புயலில் நாங்கள் போராடிலாம் வந்திருக்கோம். 20 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஸ்டாமில் நாங்கள் போராடி வந்திருக்கோம். ஸோ அந்த 20 மணி நேரமும் நாங்கள் 6 பேருமே டீம் எஃபர்ட் போட்டதுனால தான் எங்களால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் அவங்க பாயல் குப்தா சொல்கிறாங்க, இப்போ சப்போஸ் நான் மட்டும் தனியாக அங்கே இருந்தேன்னா உண்மையாலே இது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயமாக தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக என்னால் வந்து சேலஞ்சை ஜெயிச்சிருக்க முடியாது, நான் தோற்றுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயல் குப்தா சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வரலும் பார்த்துருக்கோம், இது வரலும் போதும். மீதி இருக்கக்கூடிய இன்டர்வியூர் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் என்னென்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு இப்போ பார்த்தவரையும் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுறேன். அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்கள் நல்லா படித்து மெமரைஸ் பண்ணி ஹோம் டெஸ்ட் எழுதி செல்ஃப் கரெக்ஷன் பண்ணி ஆன்சர் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ. மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.